ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி தாயிரா பாப்பாவோட ஒன் டே ஃபுட் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். பாப்பா பேர் வந்து தாஹிரா. இவளுக்கு வந்து 14 மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, பாப்பாவோட ஏஜ் என்னன்னு கேட்குறீங்க. பாப்பா வந்து ஜான்வரி 2020 பிறந்தாங்க. 1 இயர் கம்ப்ளீட் ஆகி 2 மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்றைக்கி பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் என்னென்ன தர சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாப்பா வந்து இன்றைக்கி ஏர்லி மார்னிங் 7:30 தான் எழுந்தாங்க. எழுந்ததுமே எப்போவுமே நாங்கள் டெரஸ் தான். டெரஸ் போனால் தான் பாப்பா வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ சம்மர் சீசன்றதுனால சூரியன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுது. 7:30க்கே வந்து நல்லாவே வந்து வெயில் வந்துடுது. பாப்பா அந்த டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock தான் மேலே டெரஸ் கூப்பிட்டு வந்தோம். பட் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க பாப்பா டெரஸ் வந்தாலே. ஸோ இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரட் அவல் போரிச் தான் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன கேரட்டாக எடுத்துருக்கேன். கேரட்டாக எடுத்துருக்கேங்க. முத்தின கேரட்டில் எடுக்காதீங்க, டைஜஷன் இஷ்யூஸ் வரும். ஸோ கேரட்டாக எடுத்துகிட்டு இது மாதிரி நான் சின்ன துருவலை வச்சு நான் துருவிக்கிறேன். நான் அப்போ தான் ஈஸியாக குக்கான்னு சொல்லி நான் சின்ன துருவலை வச்சு துருவிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஒயிட் அவல் எடுத்துருக்கேங்க. ரொம்பவே ஈஸிங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது. ஸோ ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து தண்ணியில் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி தண்ணி நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லாவே புழியணுங்க. அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து நல்லாவே வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம சோக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ இது மாதிரி கையை வச்சு ஒரு 1 minute கிட்ட வந்து நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் வந்து ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் பாப்பா குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம துருவி வச்ச கேரட்டை வந்து நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா வந்து கேரட் வந்து கருகிடும். ஸோ நல்லாவே வந்து ஒரு லைட்டாக வந்து அந்த கேரட்டில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிற வரைக்கும் வந்து வதக்கிட்டு, இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுருக்க வந்து ஒயிட் அவலை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1 minute கிட்ட வந்து கேரட்டோட வந்து சார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு டம்ளர் வேலை தண்ணியை ஊற்றிட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ கொஞ்சோண்டு இது கூட வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக. சால்ட்டை வந்து 1 year above உள்ள பேபிஸ்க்கு மட்டும் ஆட் பண்ணுங்கள். இப்போ 10+ மந்த்தில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஸோ இந்த வந்து சால்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட் வந்து நம்ம 10+ மந்த்லேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, 2 minutesல ரெடி ஆகிடுவாங்க. கேரட் வேகிறதுக்கு மட்டும்தாங்க இது டைமு. ஸோ அவள் வந்து நம்ம தண்ணியில் டிப் பண்ணும் போதே வந்து குக் ஆகிடும் அது. ஏன்னா வந்து அது ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க ஒயிட் அவல். பட் ரெட் அவல் வந்து அப்படி பண்ண முடியாது. இந்த பாருங்கள், அவ்வளோதான். நம்ம மூடி போட்டு ஒரு 2 minutes நம்ம வச்சாலே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து கேரட்டோட வந்து அவல் வந்து மிங்கிள் ஆகிடும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இது கூட நீங்கள் வந்து டேட்ஸ், நட்ஸ் பவுடர் இல்லைனா வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் ஆட் பண்ணால் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நீங்கள் வந்து டாட்லர்லாம் இருந்தீங்கன்னா, ஒரு 2 years பேபிஸ்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் அது மாதிரி கொடுங்க. இப்போ 10+ மந்த்லேருந்து இது மாதிரி கொடுக்குறீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜில் வந்து இந்த ஃபுட்டே வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அடிஷ்னலாக நம்ம வந்து எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஏன்னா கேரட் நீங்கள் போடலைன்னா வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம கேரட் போட்டிருக்கிறதுனால எந்த ஃப்ரூட்ஸுமே ஆட் பண்ண வேண்டாம். இதுவே நீங்கள் ஒரு 2 years பேபிஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கேரட் கூட வந்து நட்ஸ் பவுடர், ஆப்பிள் இல்லைனா பனானா போட்டு நீங்கள் கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சோண்டு வந்து ஹனி கூட நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம். அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. என் பெரிய பொண்ணுக்கு வந்து 4 years ஆகுது. அவளுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து வீட்டில் எதுவுமே இல்லாத போது வந்து டக்குன்னு இதை தான் ஒரு 10 minutesல ரெடி ஆகிடுவாங்க அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட். இப்படி தான் நான் கொடுப்பேன் நான். பட் அவளுக்கு வந்து நான் ஹனி சேர்த்து கொடுப்பேன். அவளும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பட் இவளுக்கு வந்து நான் வந்து இப்போ இப்போ ஏர்லி ஸ்டேஜ்னால வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒரு 1.5 வயசுக்கு மேலே தாண்டிங்கன்னா ஸோ பாப்பாவுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டு கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து அவங்க வந்து ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம இது மாதிரி லிமிட்டாக கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா விளையாடுவாங்க. அப்போல்லாம் வந்து நல்லா பசி எடுக்கும். ஸோ இப்போ பாப்பாவுக்கு வந்து இந்த ஃபுட்டே வந்து எனாஃபாக இருக்கும். இப்போ 10+ மந்த் பேபிஸ்க்கு வந்து இந்த ஃபுட் எனாஃபாக தான் இருக்கும். ஸோ கேரட்டில் வந்து நிறைய வந்து விட்டமின் இருக்குங்க. விட்டமின் ஏ நிறைய இருக்குங்க. ஸோ பாப்பாவோட ஸ்கின் டெக்ஸ்சர், பிரைன் டெவலப்மெண்ட், இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகிறதுக்கு வந்து கேரட் நல்லா ஹெல்ப் பண்ணுது. கேரட் வந்து 6+ மந்த்லேருந்தே கொடுக்கலாங்க. பியூரியாகவும் எடுத்து கொடுக்கலாம். அவளுமே அப்படி தான். பட் ஆனால் ஒயிட் அவலை கம்பேர் பண்ணும்போது ரெட் அவலில் தான் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. அவள் நம்ம சேர்க்கும்போது கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குங்க. ஈஸியாக வந்து பேபிஸ்க்கு வந்து டைஜஷன் ஆகும். ஸோ பேபிக்கு வந்து ஸ்டொமக் பெயினில் எதுவுமே வராதுங்க. ஸோ எங்கள் பாப்பா வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக சாப்பிட்டாங்க, ஃபுல்லாகவே சாப்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து பீன்ஸ் ரைஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைசூர் தால் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் தால் வந்து நான் மாற்றிட்டே இருப்பேங்க. ஒரே தாலாக யூஸ் பண்ண மாட்டேன். மிக்ஸ்டு தாலாக நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் பாப்பாவுக்கு வந்து அதில் இருக்க எல்லா நியூட்ரிஷனுமே உள்ளே போகும்னு சொல்லி மிக்ஸ் தாலாக யூஸ் பண்ணுவேன். ஸோ 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஒரு 10 to 15 minutes நல்லா சோக் பண்ணி விட்டுருங்க.
ஸோ இப்போதுக்கு வந்து 4 சின்ன வெங்காயம், பீன்ஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், 3 பல்லு பூண்டு, தக்காளி ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன். ஸ்டவ் வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் வந்து உங்களால் எவ்வளோ பொடியாக கட் பண்ணிமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சால்ட் வந்து 1 இயர் அபோவ் உள்ள பேபிஸ்க்கு ஆட் பண்ணுங்கள். 1 இயர் கீழே இருந்தீங்கன்னா வந்து சால்ட் யூஸ் பண்ணாதீங்க, 10+ மந்த் பேபிஸில் சால்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ விசில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 to 5, 6 விசில் கூட நீங்கள் விட்டுக்குங்க. ஏன்னா வந்து பீன்ஸ் வந்து நல்லாவே வந்து ஸ்மாஷ் ஆகணும், இல்லைனா வந்து பாப்பாவுக்கு வந்து ஷோக்கிங் இஷ்யூஸ் எல்லாமே வரும். ஸோ எங்கள் பாப்பா வந்து இப்போ இந்த கன்சிஸ்டன்சி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நான் தண்ணி இந்த மினிமலாக வச்சுருக்கேன். ஸோ உங்கள் பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணி அளவு வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. கொஞ்சம் கஞ்சி மாதிரி சாப்பிட்டாங்கன்னா வந்து தண்ணி வந்து இன்னும் நிறையாவே கொடுங்க. ஸோ எங்கள் பாப்பா வந்து இந்த கண்ட்ரி இப்போ நல்லாவே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் மினிமலாக தண்ணி வச்சுருக்கேன். ஸோ சூடான சாப்பாடில் வந்து கீ ஆட் பண்ணுங்கள். கீ வந்து ஆறின சாப்பாடில் ஆட் பண்ணக்கூடாது. ஒருவேளை சாப்பாடு ஆறிடுச்சுன்னா வந்து கீ வந்து நீங்கள் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் பாப்பாவுக்கு வந்து டைஜஷன் இஷ்யூஸ் வராது. இது ரொம்பவே மெயின்ங்க. ஸோ பீன்ஸ் வந்து எப்படி பேபிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனா 10+ மந்த் பேபிஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஸோ ஒரு சொத்து வந்து நீங்கள் பிளெண்டிங்கில் போட்டுருங்க. நீங்கள் பீன்ஸ் மட்டும் மற்ற எந்த சாப்பாடுமே நான் வந்து பிளெண்டிங்கில் போட சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். பட் பீன்ஸ் மட்டும் வந்து நீங்கள் வந்து பிளெண்டிங்கில் போட்டுருங்க. ஸோ எங்கள் பாப்பாவுக்கு வந்து 1 இயர் ப்ளஸ் ஆகிடுச்சுன்றதுனால நான் வந்து ரொம்ப என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி நான் வந்து விசில் விட்டுட்டேன். அதனால் பாப்பாவுக்கு வந்து ஸ்வாலிங் இஷ்யூஸ் எதுவுமே வராது, சோக்கிங் இஷ்யூஸும் வராது. ஸோ உங்கள் பாப்பாவுக்கு வந்து எப்படி சாப்பிடுவாங்க பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க. உங்கள் பாப்பா நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா ஸோ இந்த கன்சிஸ்டன்சியே போதும். இல்லைன்னா உங்கள் பாப்பா வந்து சீவ் பண்ணுறது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தம் வந்து நீங்கள் பிளெண்டிங்கில் போட்டு கொடுங்க, நல்லாவே சாப்பிட்ருவாங்க. ஸோ பீன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குதுங்க. ஸோ வந்து ஈஸியாக வந்து பேபிஸ்க்கு டைஜஷன் ஆகிடும். டைஜஷன் ஆகுமான்ற உங்களுக்கு கவலையே வேண்டாம். பீன்ஸ் வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஏன்னா வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறைய இருக்குதுங்க. ஸோ பேபிஸ்க்கு வந்து நம்ம தாராளமாக நம்ம வந்து பீன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் அவல் பேனா பொரிச்சு தான் கொடுக்க போகிறோம். ஸோ மார்னிங் வந்து ஒயிட் அவல் தான் கொடுத்தேன். இப்போ ஈவினிங் வந்து நான் ரெட் அவல் எடுத்திருக்கேன். நான் மோஸ்ட்லி வந்து நான் பாப்பாவுக்கு வந்து இட்லி மாவு வந்து ஒரு நாள் அரைச்ச மாவு மட்டும் தான் கொடுப்பேன். ஃபஸ்ட் டே மாவு தான் கொடுப்பேன். மற்றபடி வந்து ரெகுலராக வந்து நான் வந்து பாப்பாவுக்கு இட்லி தோசையை வந்து நான் பழகவே மாட்டேன். அதனால தான் வந்து நான் வந்து கஞ்சி ரெசிபியாக நிறைய போயிடுவேன் நான். ஸோ நைட்டில் மோஸ்ட்லி வந்து பாப்பாவுக்கு வந்து கஞ்சி ரெசிபி தான் கொடுப்பேன். ஸோ இதுக்கு வந்து நான் 1.5 பேனா எடுத்துருக்கேன். நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவல் வந்து நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் கம்பேர்ட் டு வந்து ஒயிட் அவலில். ஸோ ரெட் அவல் வந்து ரொம்ப வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுட்டு நம்ம பேனா கூட போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேனாவும் ரெட் அவலும் வந்து நல்லாவே வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக உங்களால் எவ்வளோ முடியுமோ வந்து நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பேனில் வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச அவல் பொரிச்சு வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தெரிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஊற்றுங்க. ஏன்னா மூஞ்சி கொஞ்சம் தூரமாக வச்சு நீங்கள் ஊற்றுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து டக்குன்னு மிக்ஸ் பண்ணலன்னா வந்து அடி பிடிச்சிரும். அதனால் ஒரு 1 மினிட் கிட்ட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ரொம்பவே ஈஸியாக குக் ஆகிடுங்க. கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் தான் நல்லாவே குக் ஆகிடும். இந்த பாருங்கள், இது மாதிரி கொதி வந்துடுச்சு, அவ்வளோதான் குக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இது பண்ண வேண்டாம். கொஞ்சம் வந்து லிக்விடாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆறிடுச்சுன்னா வந்து நல்லா திக்காக கிடைக்கும். ஸோ உங்கள் பேபிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கொஞ்சம் வந்து செமி சால்ட்டாக இருக்குது பார்த்திங்களா. ஆனால் வந்து ஆற வந்து நல்லாவே திக்காகிடும். பாப்பாவுக்கு எடுத்து ஊட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸ்பூன்லேருந்து வழியாது. நான் ஸ்பூன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கரெக்டாக இருக்கும். எங்கள் பாப்பாவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கொடுத்தேன். ஸோ உங்கள் பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் பாப்பா ரொம்ப லிக்விடாக சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் தண்ணி நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் பாப்பா வந்து இந்த கன்சிஸ்டன்சி சாப்பிடுவோம் சொல்லி நான் லிமிட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் பேபிக்கு வந்து என்ன பானா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து எல்லா பானமே யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து ஏலக்கையும் வந்து கற்பூர வாழை, செவ்வாழையில் யூஸ் பண்ணுவேன் நான். உங்கள்கிட்ட வந்து நேந்திரம் பழம் இருந்ததுன்னா பெட்டர் நீங்கள் வந்து அதில் போயிடலாம். நான் பேபிஸ்க்கு வந்து வெயிட் கெயின் நல்லாவே ஆகுங்க. நிறைய சிஸ்டர் வந்து எங்கள் பேபிஸ் வந்து அண்டர் வெயிட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இது மாதிரி பானா வந்து ஃபுட்டில் வந்து நீங்கள் டெய்லியுமே நீங்கள் எடுக்கலாம். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே வராது. அதனால் ப்ளஸ் வந்து பேபியோட வெயிட் கெயின் வந்து நல்லாவே ஆகுங்க. அதே மாதிரி தான் ரெட் அவலில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குங்க. ஸோ ரெட் அவல் நம்ம தாராளமாக நீங்கள் வந்து பேபிஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ரெட் அவல்லாம் வந்து நீங்கள் 7+ மந்த்லேருந்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்து கொடுக்கலாம். ஸோ பனானாவுமே அப்படி தான் 6+ மந்த்லேயே வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஆப்பிள், பனானா அப்படி தான் நம்ம கொடுப்போம். ஸோ பனானா வந்து நம்ம கோல்ட் டைமில் கூட கொடுக்கலாம், எதுவுமே ஆகாது பேபிஸ்க்கு.
ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபுட் ரெசிபி வந்து உங்கள் பேபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க எப்படி சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலுமே சொல்லுங்கள், நான் இதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன், எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், பாய், see you next video.